Assalamu alaikum students. Unit 5, exercise 5.4, question number 3. Check whether the given lines are parallel or perpendicular. So, ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு subdivisionல உள்ள சம்மும் parallel இருக்கா perpendicular இருக்கா கேட்டிருக்காங்க. சரிங்களா? Subdivision 1 பாத்தீங்கன்னா x by 3 plus y by 4 plus 1 by 7 equals 0 and 2x divided by 3 plus y divided by 2 plus 1 divided by 10 equals 0. So, first இந்த சம்ம பார்க்க போறோம் பார்த்துட்டே வாங்க. நமக்கு parallelனா முதல்ல கண்டிஷன் தெரியணும், பெர்பெண்டிகுலர்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தெரியணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு ரெண்டு ஸ்லோப்பும் சேமா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து parallel. ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு லைன்லயும் என்ன பண்ணனும்? நான் ஃபர்ஸ்ட் லைனுடைய ஸ்லோப் வந்து m1 சொல்ல போறேன் and செகண்ட் லைனுடைய ஸ்லோப் வந்து நான் m2 சொல்ல போறேன். இந்த ரெண்டு ஸ்லோப்பும் சேமா இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா is called as parallel line. ஓகேங்களா? இந்த ரெண்டு லைன் ஸ்லோப் வந்து that means ஈக்குவலா இல்ல. எப்படி இருக்குன்னா ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ண சொல்ல ஆன்சர் வந்து -1 வந்துச்சுன்னா அது என்னது இஸ் கால்ட் as a perpendicular line வந்து கன்க்ளூட் பண்ணும். ஓகேங்களா? அப்படிங்க சம பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்லோப் கான்செப்ட் படி தான் அந்த சம் பண்ண போறோம். ஓகே, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஸ்லோப் உடைய ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஸ்லோப் m is equal to minus coefficient of x divided by coefficient of y. ஃபர்ஸ்ட் லைன் எடுக்கிறேன். x by 3 plus y by 4 plus 1 by 7 equal to 0. சரிங்களா? இது x உடைய கோஎஃபிஷியன்ட் யார் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 1 இருக்கு. அப்போ x மட்டும் விட்டுருங்க. அப்ப ஆன்சர் 1 divided by 3 தான் x உடைய கோஎஃபிஷியன்ட். y உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா y க்கு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து y உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 divided by 4 ன்னு அர்த்தம், மறந்துட கூடாது. சரிங்களா? அப்ப எழுதுற ஃபார்முலால the slope of the first line, இது வந்து ஃபர்ஸ்ட் லைனால ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். இத நீங்க m1 கூட போடலாம், நோ ப்ராப்ளம். equal to minus coefficient of x வந்து 1 divided by 3 divided by coefficient of y. சாரி, ஃபர்ஸ்ட் coefficient of x போடணும். minus 1 divided by 3 divided by coefficient of y போட்டீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 divided by 4. இத நீங்க ஃபர்தரா நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா ஆன்சர் minus 4 divided by 3. this is called as m1. இது வந்து ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்னா m1 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து செகண்ட் லைனோட ஸ்லோப்பும் இதே ஃபார்முலா தான் எழுதணும். நான் ஒரு வாட்டி எழுதுனால திரும்ப எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். 2x divided by 3 plus y divided by 2 plus 1 divided by 10 equal to 0. இதுல x உடைய கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 2 divided by 3, இது x உடைய கோஎஃபிஷியன்ட். y உடைய கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கு ஆன்சர் 1 divided by 2 ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்? சேம் ஸ்லோப் ஆஃப் தி செகண்ட் லைன் ஈக்குவல் டு minus coefficient of x divided by coefficient of y. அப்போ மைனஸ் போடணும், coefficient of x நான் எழுதி ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க. coefficient of x என்ன இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 divided by 3 minus 1 divided by x. y யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 divided by 2. ஓகே, இது ஃபர்தரா நீங்க ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா minus 4 divided by 3. அப்ப இங்க பாத்தீங்கன்னா m1 ஆன்சரையும் m2 ஆன்சரையும் ரெண்டுமே கம்பேர் பண்ணி ரெண்டுமே எப்படி ஈக்குவலா இருக்கு. since the slope are equal, therefore the given lines are parallel. அப்ப ஃபர்ஸ்ட் லைன் எப்படி இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கு. ரெண்டுமே இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இணையா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க. சப்டிஷன் 2. இங்க ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சேம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது மூலமா கண்டுபிடிக்க போறோம். சோ நான் என்ன பண்றேன்? ஸ்லோப் உடைய ஃபார்முலா எழுதுறேன். ஸ்லோப் m is equal to minus coefficient of x divided by coefficient of y எழுதியாச்சு. அடுத்து நம்ம ஃபர்தரா என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். 5x plus 23y plus 14 equal to 0. so ஃபார்முலா இருக்கனால ஸ்லோப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லைன் ஈக்குவல் டு minus coefficient of x. மைனஸ் போட்டுங்க. x உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா அந்த இடத்துல 3 இருக்கு, சாரி 5 இருக்கு, டிவைட் பை y உடைய கோஎஃபிஷியன்ட் 23. சோ இவ்வளவு தான் ஆன்சர். இதுக்கு மேல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. அப்ப ஆன்சர் m1 is equal to minus 5 divided by 23. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். என்ன இருக்குன்னா 23x minus 5y plus 9 equal to 0. சரிங்களா? என்ன பண்ண போறோம்? அதே சேம் ஃபார்முலா தான். ஸ்லோப் ஆஃப் த செகண்ட் லைன் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. அப்ப இங்க பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்குன்னா 23 இருக்கு. ஃபார்முலா ஒரு minus 23 டிவைட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y பாத்தீங்கன்னா நமக்கு -5 வரும். -5 minus it cancel. ஆன்சர் 23 divided by 5. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லோப்பை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இல்ல? ஈக்குவலா இல்ல. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? here m1 into m2 equal to m1 ஆன்சர் -5 divided by 23 into m2 ஓட ஆன்சர் 23 divided by 5. சோ இந்த ரெண்டையும் நீங்க கேன்சல் பண்ணா 23 get cancel, 5 get cancel. ஆன்சர் நமக்கு என்ன வருது? -1. அப்ப நமக்கு ரெண்டு ஸ்லோப்பையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் -1 வந்துச்சுன்னா கண்டிப்பா எதுவா இருக்கும்? the two lines are perpendicular. that's a result.